இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேக ஆதரவாளர் திரு செல்வாஸ் நடராஜன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். அடுத்து டிவிகேல பாத்தீங்கன்னா அமைச்சர்களோட செயல்பாடுகள் நம்ம சட்டமன்றத்துல பேசணும். ஆனா பொதுவாகவே பார்க்கும்போது நிறைய அமைச்சர்கள் வந்து ஒரு 6-7 அமைச்சர்கள் தான் வந்து டாப் கிளாஸா வந்து செயல்படுறாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசா செயல்படுறது இல்லைன்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துச்சு. உடனே வந்து விஜய் அவர்கள் வந்து ஷாக்ல இருக்காங்க. இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல இருக்கிறாங்கங்கிற தகவல் மாதிரிலாம் வருது. அப்போ அமைச்சர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பாதி பேரோடது திருப்தி அளிக்காத வகையில தான் இருக்குன்னு எடுத்துக்கணுமா? இல்லை மேடம், அப்படி கிடையாது. அமைச்சர்கள்னா ஒரு துறை இருக்குங்கிறப்போ அந்த துறை சார்ந்த திட்டங்களும் துறை சார்ந்த பணிகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த அமைச்சரோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு எப்படி தெரியுதுன்னா, எந்த அமைச்சர்கள் வந்து நல்லா பேசுகிறாங்களோ, யார் அந்த மைக்குக்கு முன்னாடி, யார் அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி மைக்குக்கு முன்னாடி பயப்படாமல் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களோட ப்ரெசன்டேஷன்லாம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தெரியுதே தவிர, மற்ற அமைச்சர்கள் பேசாததுனால அவங்கள பற்றி நமக்கு தெரியல. அவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்கிறதுனால சில ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி துறை சார்ந்த வேலைகள் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த வேலைகள் நிறுத்த முடியாது. ஏன்னா துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க, அதுக்கான முதன்மை செயலாளர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு துறைக்கும் செயலாளர்களாக இருக்காங்க. அப்படிங்கிறப்போ எல்லா துறை சார்ந்த வேலை நடந்துட்டு நல்லாவே எல்லா மினிஸ்டரும் ஒர்க் பண்ணுறாங்க மேடம். பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவங்களோட பேசுகிறத வச்சு இவங்க பர்ஃபார்மன்ஸ் முடிவு பண்ணுறாங்க. வரும் காலத்தில் நிச்சயமாக அவர் வச்சிருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தமிழ்நாடே பார்க்கும். பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அது அரெஸ்டே இல்லைன்னு அதுக்கப்புறம் சொன்னாங்க, விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்ட்டு. அவர் பேசின அந்த ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் மீடியா அளவுக்கு வந்து ஒரு டர்ட்டாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்தது. அப்போது அதை வந்து இங்கே அவர் பேசும்போது எப்படின்னா, அப்படிலாம் இல்லை, எனக்கும் தங்கை இருக்காங்க, அதுக்கப்புறம் மனைவி இருக்காங்க, அப்படிலாம் அவர் வந்து அதுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசினார். உங்களோட பார்வையில் அது சரியா தவறா? இது திமுகவுக்கு புதுசு கிடையாது மேடம். அன்னைய காலத்துலேருந்து நம்ம தீப்பொறி ஆறுமுகம்னு ஒரு பேச்சாளர் சொல்லுவாங்க, வெற்றி கொண்டான்னு ஒரு பேச்சாளர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர். இல்லை, அவங்கெல்லாம் அந்த நிலை பேச்சாளர்கள் அந்த மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப MK ஸ்டாலின் அவர்களோட அந்த பொசிஷன் அளவுக்கு வரும்போதோ, இல்லை இவர் எதிர்கட்சி தலைவர்ங்கிற அந்த பொசிஷன் அளவுக்கு வரும்போதோ அவங்க இப்படி பேசி அப்படிங்கும்போது நானே இப்பதான் கேள்விப்படுறேன். இன்னும் பக்குவப்படாததம்மா காட்டுது. எது வேணாலும் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவர், நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு துணை முதல்வராக இருந்திருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த பேச்சில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும், பேச்சில் ஒரு நாகரிகம் இருக்கணும். சுத்தமாக எப்படி அதை விட்டு அப்படி பேசினாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நிச்சயமாக ஒரு வருந்தி இருப்பார். நான் அப்படிலாம் பேசலைன்னு சொல்கிறது எல்லாமே அவர் வந்து ப்ரெஸ்ஸுக்காக சொல்லலாமே தவிர தனிப்பட்ட முறையில் நிச்சயமாக ஒரு வருந்தி தான் இருக்கணும். ஏன்னா இப்படி நம்ம பேசிட்டு இருக்கோமே, நம்மளை நம்பி நமக்கும் ஓட்டு போட்டு நம்மளோட கட்சியையும் ஆட்சி கட்டில் அமர்த்த வச்சுருந்தாங்க. அவங்க இந்த மக்களை பார்த்து நம்ம இப்படி பேசிட்டோமே, பேசியிருக்க கூடாது அப்படின்னு நிச்சயமாகவே வருத்தப்படுவார். ஒரு பக்கம் அதிமுக வந்து இப்போவே நாங்கள் கேள்விப்படுறது என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்க போக இருப்பாங்கல்ல, அந்த 45ல மைனஸ் 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 அப்படி வந்துட்டே இருக்கு. அப்போ மற்றவங்க எல்லாருமே கூட வந்து EPS அவர்கள் மேலே வந்து அவங்களோட தலைமை வேண்டான்னு நினைக்கிறாங்க, ஏன் வந்து தாவேகாவை ஆதரிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கங்கிற தகவல்லாம் வருது. அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து அதிமுக வந்து இந்த சைடு வருது அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சுன்னா, அப்போது அதிமுகவோட எதிர்காலம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நல்ல காலம் EPS விட்டுருமோன்னு நினைச்சேன், கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க உள்ள. மேடம், கட்சி கிட்டத்தட்ட காண போச்சு, அவ்வளோதான். வேற அதாவது ஒரு வழியில் சொல்ல போனோம்னா கட்சி வந்து அடையாளம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இருக்கிற கொஞ்சம் பேரும் அவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினார், மின்னலை விழுங்கி மின்சாரத்தில் வாய் கொப்பளிக்கும் எங்கள் எடப்பாடியாரே அப்படிங்கிறாரு. என்ன பேசுகிறோம், யாருக்கு பேசுகிறோம், சும்மா உனக்கு பேசணும் அப்படிங்கிறதுனால எது வேணாலும் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவரும் அதை ஏற்றுக்கிறாரா என்னன்னு தெரியல. இன்னொரு விஷயம், நேற்று ஒரு அழகாக நிதி மேலாண்மைக்கு ஒரு திருக்குறளை சுட்டி காட்டினார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு அப்படின்னாரு. இந்த குறளை 90 நாளைக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்து எழுதி வச்சுட்டு போகிற மாதிரி விஜய் அவர்களுக்கு அறிவுரை பண்ணுறாராம். இந்த குறள் படி நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்கிறாராம். இந்த குறள் தான் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்ட குறள். நீங்க ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் அந்த திருக்குறளை படிக்கலையா? நீங்க ஏன் அந்த திருக்குறள் படி நடக்கல? நீங்க ஏன் அந்த நிதி மேலாண்மை பண்ணல? நீங்களும் தான் கடன் வாங்கி வச்சுட்டு தானே போனீங்க. நீங்களும் ஊழல் லஞ்ச லாவணியத்தில் மாட்டினீங்களே. அப்பெல்லாம் வராத குறள் இப்போ நமக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் இந்த மாதிரி எல்லாரையும் திருக்குறள் படிக்க வச்சிருக்காரு. படிச்சுட்டு போனாதான் சட்டப்பேரவையில் பேசலாங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்கு மேடம். அதனால அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும்,
சட்டமன்ற உறுப்பினர்கள் போய்க்கொண்டே தான் இருப்பாங்க. நேற்று வரைக்கும் போயிருக்காங்க. அதனால ஒரு மாவட்ட செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் போய்கிட்டு தான் மேடம் இருப்பாங்க. நேற்று வரைக்கும் சிங்கை ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பொறுப்பில் இருந்தவர் போயிட்டார். அப்படிங்கிறப்ப இவங்களா போகிறது ஒரு பக்கம் இருக்கும். நம்ம எடப்பாடியார் அவர்கள் ஒன்று பண்ணுவாங்க. ஒரு கட்சியில் சேர்க்கறதுக்காக போட்ட கையெழுத்தை விட கட்சியிலேருந்து நீக்கிறதுக்காக போட்ட கையெழுத்து தான் மேடம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இவர் என்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கணும்னு கையெழுத்து போட்டாரோ அந்த பேர் ராசியே நம்ம தெரியல. அன்னையிலேருந்து அவர் நீக்கிற கையெழுத்து தான் நிறைய போட்டுட்டு இருக்காரு. அதனால இவராக ஒரு பக்கம் நீக்கிட்டு இருக்காரு, அவங்களா ஒரு பக்கம் நீங்கி போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நிச்சயமாக ஒரு கட்சியில் யாரும் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கற்பனை கோட்டையெல்லாம் கட்டிட்டு இருக்க வேணாம். எல்லாருமே நிறைய பேர் கட்சியிலேருந்து போயிட்டாங்க. மிச்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்படிங்கிறதுமே அவர்களும் என்னைக்கு வேணாலும் விட்டுட்டு போகலாங்கிறத எடப்பாடியார் புரிஞ்சுக்கணும் மேடம். நாங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருப்போம். அமைச்சர்கள்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சரி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த டென்ஷனாக இருப்போம். ஆனால் தாவேக்காவை பாருங்க, டெய்லி வந்து கூலாக இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடி கேஸ்லாம் உங்க மேல இருக்கு, அதனால டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது, எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு அவங்க மேலேயும் தான் வந்து இடி கேஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து தாவேக்காவில் இருக்கிறவங்களுக்கு இடி கேஸா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அப்படிதான் அதை பொருள் கொள்ளணுமா? எந்த கான்டெக்ட்ல அவர் அப்படி சொன்னாங்க? இல்லை, தாவேக்காவில் உள்ளவங்க மேலே யார் மேலேயும் கேஸ் கிடையாது. அவங்க எதை மீன் பண்ணி சொல்லுவாங்கன்னா, ஏடிஎம்கேலேருந்து இப்போதைக்கு வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தாவேக்காரவங்க கிட்டத்தட்ட தாவேக்காவில் சேர்ந்துட்டாங்கன்னா தாவேக்கா உறுப்பினர்கள் ஆகிட்டாங்க, அவங்க மேலே கேஸ் இருக்கும். தாவேக்கா மேலேயும் இப்போ இருக்கிற முதல்வர் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது மேடம். அதாவது தவறு ஒருத்தவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த தவறு செஞ்சவங்க மேலே ஒருத்தவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால், அது தாவேக்காவுக்கு வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களாக இருந்தாலும் சரி, தாவேக்கா உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, தாவேக்கா மந்திரிகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக தமிழக முதல்வர் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நடவடிக்கை எடுப்பார். அப்படிங்கிறதுனால நம்ம இதை நல்ல விஷயமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா தப்பு ஏற்கனவே பண்ணவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தாவேக்காவோட நோக்கம். அப்படிங்கிறப்போ இது நம்ம கட்சிக்காரவங்க நம்ம கட்சியில் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு முகம் காட்டாமல் எல்லோருக்கும் நேர்மையான ஒரு நீதியான அரசாகத்தான் இது இருக்கணும். முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட திட்டங்கள் அப்படின்லாம் பார்க்கும்போது, மேலோட்டமாக பார்க்கும்போது, குறிப்பாக அந்த சைக்கிள் கொடுக்குற அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும், அந்த சைக்கிளோட வடிவமைப்பே வந்து ஒவ்வொரு சைக்கிளும் 8000 ரூபாய் மதிப்புள்ள சைக்கிள் அப்படிங்கும்போது, அப்போது இது வரைக்கும் இருந்தவங்க வந்து நம்மளே பார்த்துருப்போம், அந்த சைக்கிள் வந்து ஓகே சைக்கிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இது வந்து என்னன்னா ஒரு ஹைஃபையா ஒரு எலைட்டாக இருக்கிறவங்க வந்து ஒரு ஹைஃபையான ஒரு சைக்கிள் அண்ட் வித் ஹெல்மெட் அண்ட் வித் அந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டரோட கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு தாட்டே வந்து ஒரு எலைட்டா மாத்திருவாரா அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லை மேடம், இதை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னா, சைக்கிளுக்கு வந்து இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கணுமா அப்படின்னு ஒருத்தவங்க யோசிப்பாங்க. இன்னொன்று சைக்கிள் பேருக்கு கொடுத்தா போதுமே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இல்லை சில பேர் சைக்கிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதை தான் இவர் வந்து முதல்வரோட ஒரு தொலைநோக்கு பார்வை. அந்த சைக்கிளை அந்த ஸ்டூடெண்ட் வாங்கும்போது அவன் மனசு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இது ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைகள் மட்டுமே இந்த சைக்கிளை ஓட்டிட்டு இருக்கும்போது நம்ம கைக்கு அந்த சைக்கிள் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க. அந்த மகிழ்ச்சி வருங்காலத்தோட நம்பிக்கையா இருக்குங்கிறத நம்பி தான் அவர் அதுக்கான பண்ற. ஒரு சைக்கிளுக்கு 2000 ரூபாய் கூட வந்திருக்கலாம். ஒரு சாதாரண சைக்கிள் கொடுத்தா இதை விட 2000 ரூபாய் கம்மியாக கூட கொடுத்துருக்கலாம். அதையும் தாண்டி அந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் பணம் வித்தியாசத்தினால் நம்மளோட மாணவர்கள் வந்து அதை ஒரு மாதிரி மனசோர்வு அடைஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு நிகராகவே இருக்கட்டும், எல்லா பிள்ளைங்களுக்கும் நிகராகவே இவங்களும் நல்ல சைக்கிளில் போகட்டும், நல்லாவே வாழட்டும், நம்பிக்கையோடு இருக்கட்டும். இது என்ன ஆகும்னா அந்த மகிழ்ச்சியை கொடுக்க போது, இந்த மகிழ்ச்சி படிப்பை கொடுக்க போது, இந்த கல்வியானது என்ன பண்ணும், அவர் நிச்சயமாக ஒரு நல்ல இடத்தை கொண்டு போகும்போது தமிழ்நாடு இன்னும் தலை நிமிரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சைக்கிள் ஆரம்பிக்கிறது ஏன்னா அந்த மாணவ பருவங்களில் வந்து மனசில் பதியணும். அந்த சைக்கிளை ஓட்டும் போதே இது நம்ம தமிழக முதல்வர் நமக்காக கொடுத்தது அப்படிங்கும்போது எப்படியெல்லாம் ஆட்சி ஆண்டுகிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு ஆட்சி மாறி இருக்கு. ஆட்சி மாறினதுனால நமக்கு ஒரு இப்படி விஷயம் நடந்திருக்கு. இன்னும் இந்த ஆட்சி தொடர்ந்தால் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நல்லா நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கும் புரிய வைக்கிறதா தான் இதை பார்த்துக்கிறேன். நிஜமாகவே மாணவர்களோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் மேடம். அதை வந்து நிஜமாக வெறும் பேச்சோடு இல்லாமல் செயலில் செஞ்சு காட்டியிருக்காரு முதல்வர் அவர். லேப்டாப்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒன்றும் உங்களோட புதிய திட்டம் கிடையாது, இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்டு இருந்தது தான். அதை அப்படியே வந்து வெற்றின்னு பேரை மட்டும் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. அப்போ அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது கனிமொழி அவர்கள் குறிப்பிடும் போது என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சராக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா, எதுக்காக முதல்வர் படைப்பகம் அதுக்கப்புறம் வந்து முதல்வர்னு பேர் வச்ச திட்டங்களுக்கு கூட நீங்கள் வந்து பேரை மாத்துறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி அது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை மேடம், முதல்வர் அப்படிங்கிற பேரோ அரசு அப்படிங்கிற பேர் வந்து யாரையும் விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக வைக்கிற பேர் இல்லை. ஆனால் அந்த எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கலைஞர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. கலைஞர் காப்பீட்டு திட்டம், அதாவது
ஒவ்வொரு திட்டத்துக்கும் பேருமே அவங்க பேரை வச்சிருப்பாங்க. அந்த பேர் தனிப்பட்ட ஒரு நபரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தமிழக முதல்வரோட பேரு, இல்ல ஒரு தமிழக அரசின் திட்டம் அப்படிங்கிறது தான் வைக்கிறதா இத எடுத்துக்கணுமே தவிர, மத்தபடி இவங்க கட்சிய விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாக்கா தளபதி அப்படின்னு வச்சிருக்கலாம். இல்ல விஜய் அப்படின்னு வைக்கலாம். யாரும் கேட்க போறதில்ல. என்ன வேணாலும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது, அவங்க எந்த பேர அவங்க நினைக்கிறாங்களோ அந்த பேர வச்சுக்க முடியும் அப்படிங்கிறப்ப, அவர் தனிப்பட்ட விளம்பரம் தேடணும் அப்படின்னு அவர் ஆசைப்படல. ம். அ ஒரு முதல்வர் திட்டம், இல்ல தமிழக அரசின் திட்டம் அப்படிங்க வைக்கிற பேர்ல ஒண்ணும் பெரிய தவறு இருக்கிறதா தெரியல மேடம். நேம் வைக்காம ஒரு வெற்றிங்கிற வெற்றி அப்படிங்கிறத common வந்து பொதுவாவே நல்ல விஷயமா தானே நம்ம எடுத்துக்கணும். அந்த பசங்களுக்கு, மாணவர்களுக்கு, இல்ல பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான திட்டம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, அது ஒரு கட்சி சார்ந்த பேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்ல. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். சரிங்க. நன்றி.